ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸோ இந்த சாப்டர் இல்லாமல் கன்ஸ்டன்ஸ் அண்ட் ரெக்கரிங் டேக்ஸை பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட்டு கன்ஸ்டன்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கன்ஸ்டன்ஸ்னால் என்னென்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ கன்ஸ்டன்ஸ்னால் என்னென்னா ரெஸ்ட்ரிக்ஷன் செட் ஆன் த ஸ்டார்ட் ஆர் ஃபினிஷ் டேட் ஆஃப் த டாஸ்க். ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் வந்துட்டு ஸ்டார்ட் டேட்லையோ ஆர் எல்ஸ் ஃபினிஷ் டேட்லையோ செட் பண்ணுறது தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கன்ஸ்டன்ஸ்னு சொல்கிறது. ஸோ கன்ஸ்டன்ஸ்லேயே 3 டைப்ஸ் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா ஃப்ளெக்சிபிள் கன்ஸ்டன்ஸ், அதர் தென் பார்த்தீங்கன்னா செமி ஃப்ளெக்சிபிள் அண்ட் இன்ஃப்ளெக்சிபிள் கன்ஸ்டன்ஸ். ஸோ ஃப்ளெக்சிபிள் கன்ஸ்டன்ஸ்னால் லோ வித்தவுட் எனி லிமிடேஷன்ஸ். ஸோ ஃப்ளெக்சிபிள் கன்ஸ்டன்ஸில் பார்த்தீங்கன்னா எந்த விதமான லிமிடேஷன்ஸும் இருக்காது வித் அதர் தென் த ப்ரெசிடஸ் அண்ட் சக்சிடஸ் ரிலேஷன்ஷிப். அந்த 2 ரிலேஷன்ஷிப்பை தவிர வேறு எந்த விதமான லிமிடேஷன்ஸும் இருக்காது. எந்த டேட்டில் வேணாலும் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் ஒரு டாஸ்க்கை, எந்த டேட்டில் வேணாலும் ஒரு டாஸ்க்கை ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஸோ அதான் பார்த்தீங்கன்னா ஃப்ளெக்சிபிள் கன்ஸ்டன்ஸ். அதே வந்துட்டு இன்னொரு டைப்பை வந்துட்டு as soon as possibleன்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா செமி ஃப்ளெக்சிபிள் கன்ஸ்டன்ஸ். செமி ஃப்ளெக்சிபிள் கன்ஸ்டன்ஸில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் நோ இயர்லியர் ஆர் ஸ்டார்ட் நோ லேட்டர் தென். ஸோ இப்போ ஒரு டாஸ்க்கு இந்த டேட்டில் தான் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோன்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டா அந்த டேட்டுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி ஆர் எல்ஸ் ஒரு நாளைக்கு பின்னாடி அந்த ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. ஸோ அதான் பார்த்தீங்கன்னா செமி ஃப்ளெக்சிபிள் கன்ஸ்டன்ஸ். அந்த ப்ராஜெக்ட் ஃபினிஷிங் டேட் எப்படி வேணால் இருக்கலாம். நம்ம ஒரு ப்ராஜெக்ட் அந்த ஒரு டாஸ்க் வந்துட்டு இந்த டேட்டில் தான் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோன்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டா கரெக்டாக அந்த டேட்டில் தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ அதான் பார்த்தீங்கன்னா செமி ஃப்ளெக்சிபிள் கன்ஸ்டன்ஸ். இன்ஃப்ளெக்சிபிள் கன்ஸ்டன்ஸ். இன்ஃப்ளெக்சிபிள் கன்ஸ்டன்ஸ்னால் சச்சஸ் மஸ்ட் ஸ்டார்ட் ஆன் ஆர் மஸ்ட் ஃபினிஷ். என்றைக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோமோ அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணுறோமோ அன்றைக்கி தான் ஸ்டார்ட் பண்ணணும். என்றைக்கு அந்த ப்ராஜெக்ட் ஃபிக்ஸ் ஆகி முடிய போகுதுன்னு சொல்லுமோ அன்றைக்கி தான் அந்த ப்ராஜெக்ட் முடியணும். ஸோ அந்த டேட்டில் எந்த விதமான அஃபெக்டும் இருக்கக்கூடாது. ஸோ அதான் பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளெக்சிபிள் கன்ஸ்டன்ஸ். ஸோ இந்த 3 டைப் ஆஃப் கன்ஸ்டன்ஸை எப்படி டாஸ்க் அப்ளை பண்ணி நம்ம டாஸ்க் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம இப்போ ப்ராஜெக்டில் பார்க்கலாம். ஸோ இப்போ நான் ஜஸ்ட்டு ப்ராஜெக்டில் என்டர் ஆகிக்கிறேன். ஸோ ப்ராஜெக்ட் இப்போ நான் இப்போ ABC அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 டாஸ்க் டைப் பண்ணிக்கிட்டேன். ஸோ இதுக்கு மோட் வந்துட்டு நான் ஆட்டோ ஷெட்யூல் வச்சுக்கிறேன். டியூரேஷன்ஸ் தான் ஜஸ்ட்டு 4, 5 தென் பார்த்தீங்கன்னா 6. ஸோ இது மாதிரி ஒரு டியூரேஷன்ஸ் நான் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ப்ரெசிடஸும் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் 1 தென் 2. ஸோ இந்த மாதிரி ஒரு 3 டாஸ்க் இருக்குது. ஸோ இந்த டாஸ்க்கு கன்ஸ்டன்ஸ் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுன்னா நீங்கள் ஜஸ்ட்டு டாஸ்கில் வச்சு நீங்கள் ஜஸ்ட் டபுள் கிளிக் பண்ணாலே போதும். ஸோ வந்துட்டு உங்களுக்கு டாஸ்க் இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டு டூல் பார் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கன்ஸ்டன்ட் டாஸ்க். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டெட்லைன், கன்ஸ்டன்ட் டைப், ஸோ கன்ஸ்டன்ட் டேட் அண்ட் டாஸ்க் டைப் அண்ட் பார்த்தீங்கன்னா WBC கோட்ஸ் அண்ட் வேல்யூ. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு இருக்குது. ஸோ நம்ம ப்ரீவியஸ் சாப்டர்லேயே WBC கோட்ஸை பற்றி பார்த்தோம். நீங்கள் ஒரு வேளை WBC கோட்ஸ் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அது இங்கே உங்களுக்கு வியூ ஆகும். தென் டாஸ்க் நேம் வியூ ஆகுது. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது கன்ஸ்டன்ஸ் வந்துட்டு டிஃபால்ட்டாகவே as soon as possibleனு இருக்குது. நீங்கள் இது இல்லாமல் வேறு என்ன கன்ஸ்டன்ஸ் வேணாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ as later as possible, as soon as possible, finish no earlier than, finish no later than, must finish on, must start on, start no earlier than, start no later than. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கன்ஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் என்னென்னு நம்ம இப்போ டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ளெக்சிபிள் கன்ஸ்டன்ஸ். ஸோ ஃப்ளெக்சிபிள் கன்ஸ்டன்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 டைப்ஸ் இருக்குது. as soon as possible, as late as possible. So project will schedule the task to occur as soon as it can occur. The default constraint type is applied in all new tasks. இது வந்துட்டு ஒரு டிஃபால்ட் கன்ஸ்டன்ட் டைப்பு எல்லா டாஸ்க்லேயும் அப்ளை பண்ணுறது தான். ஸோ ஸ்டார்ட் பண்ணுறக்கூடிய அந்த ப்ராஜெக்ட் வந்துட்டு as soon as possible நம்ம கொடுத்துருக்க டேட் தான் ஸ்டார்ட் பண்ணணும், இல்லை அதுக்கு முன்னாடி இல்லை as soon as possible அதுக்கு பக்கத்தில் இப்போ வேணால் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி தான் as late as possible. ஸோ நமக்கு இன்றைக்கி தான் இந்த டாஸ்க் ஃபினிஷ் ஆக போகுதுன்னு நம்ம ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த டேட்டில் தான் முடியணும்னு அவசியம் இல்லை. ஸோ அதுக்கு முன்னாடியோ அதுக்கு பின்னாடியோ நம்ம அந்த ப்ராஜெக்டை ஃபினிஷ் பண்ணலாம். ஸோ அதான் பார்த்தீங்கன்னா ஃப்ளெக்சிபிள். நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி இதுக்கு எந்த விதமான லிமிடேஷன்ஸும் கிடையாது. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா செமி ஃப்ளெக்சிபிளில் 4 டைப்ஸ் இருக்குது. ஸ்டார்ட் நோ இயர்லியர் தென், ஸ்டார்ட் நோ லேட்டர் தென், ஃபினிஷ் நோ லேட்டர் தென், ஃபினிஷ் நோ இயர்லியர் தென் சொல்லிட்டு உங்களுக்கு 4 டைப்ஸ் இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் நோ இயர்லியர் தென். ஸோ இப்போ ஒரு டேட்டில் ஒரு டாஸ்க் வந்து ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டா ஸோ அதுக்கு முன்னாடி அந்த டாஸ்க்கை கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணவே கூடாது. அதான் வந்துட்டு ஸ்டார்ட் நோ இயர்லியர் தென். ஸோ அதே மாதிரி ஸ்டார்ட் நோ லேட்டர் தென்னா
இப்போ ஒரு டேட்டில் ஒரு டாஸ்க் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோன்னா, ஸோ அதுக்கப்புறம் அந்த டேட்டுக்கு அப்புறம் அந்த ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. பட் ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு டேட் ஆர்எல்ஸ் 2 டேட்டுக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதான் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் நோ லேட்டர் தென். அந்த டேட்டுக்கு அப்புறம் அந்த ப்ராஜெக்டை கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. அதுக்கு முன்னாடி அந்த டாஸ்க்கை வந்துட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா ஃபினிஷ் நோ ஏர்லியர் தென். ஸோ ஃபினிஷ் நோ ஏர்லியர் தென்னா இப்போ ஒரு டாஸ்க் நம்ம பண்ணுறோம். ஸோ அந்த டாஸ்க் வந்துட்டு இந்த டேட்டில் முடியுது, அதாவது 6th நான் முடியுதுன்னு நான் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தா, ஸோ 6th முன்னாடியே வந்துட்டு அந்த டாஸ்க்கை நம்ம ஃபினிஷ் பண்ண முடியாது. பட் ஆனால் 6th அப்புறமோ ஆர்எல் 6th ஃபினிஷ் பண்ணலாம். ஸோ அதான் பார்த்தீங்கன்னா ஃபினிஷ் நோ ஏர்லியர் தென். அதேமாதிரி ஃபினிஷ் நோ லேட்டர் தென்னா இப்போ ஒரு டாஸ்க்கை இந்த டேட்டில் தான் நம்ம ஃபினிஷ் பண்ண போகிறோன்னா, ஸோ அதுக்கப்புறம் கண்டிப்பாக முடிக்கக்கூடாது, அதுக்கு முன்னாடியோ இல்லை அந்த டேட்டில் நம்ம டாஸ்க்கை ஃபினிஷ் பண்ணிக்கலாம். அதான் வந்துட்டு ஃபினிஷ் நோ லேட்டர் தென். ஸோ உங்களுக்கு தெளிவாக புரியும்னு நினைக்கிறேன். ஸ்டார்ட் நோ லேட்டர் தென், ஸ்டார்ட் நோ ஏர்லியர் தென், ஃபினிஷ் நோ ஏர்லியர் தென், ஃபினிஷ் நோ லேட்டர் தென். ஸோ இந்த சென்டென்ஸ்லேயே உங்களுக்கு கிளியராக புரியும். தென் இன்ஃப்ளெக்சிபிளில் மஸ்ட் ஸ்டார்ட் ஆன் மஸ்ட் ஃபினிஷ் ஆன் 2 டைப்ஸ் இருக்குது. எந்த டேட்டில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறோமோ அந்த டேட்டில் தான் கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணணும், அதுக்கு முன்னாடியோ அதுக்கு பின்னாடியோ ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. ஸோ அதேமாதிரி எந்த டேட்டில் ஃபினிஷ் ஆகும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறோமோ அந்த டேட்டில் தான் அந்த டாஸ்க்கை ஃபினிஷ் பண்ணணும். ஸோ அதுக்கு முன்னாடியோ அதுக்கு பின்னாடியோ வந்துட்டு அந்த டாஸ்க்கை ஃபினிஷ் பண்ணக்கூடாது. ஸோ தான் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கன்ஸ்ட்ரெயின்ஸ். ஸோ நம்ம ப்ராஜெக்டில் நம்ம பார்த்த மாதிரி உங்களுக்கு இங்கே இருக்க டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கன்ஸ்ட்ரெயின்ஸில் நீங்கள் ஓல் ப்ராஜெக்ட்டுக்கும் அப்ளை பண்ணிக்கலாம், ஆர்எல்ஸ் ஒரு பர்டிகுலர் டாஸ்க் வேணாலும் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு என்ன கன்ஸ்ட்ரெயின்ஸ் வேணுமோ அதை ஜஸ்ட் அப்ளை பண்ணிக்கிட்டு அந்த கன்ஸ்ட்ரெயின்ஸ்க்கு நீங்கள் என்ன டேட் கொடுக்கணுமோ அந்த டேட்டை நீங்கள் இதில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்து நீங்கள் அந்த கன்ஸ்ட்ரெயின்ஸை நீங்கள் பர்டிகுலர் இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ என்ன கன்ஸ்ட்ரெயின்ஸில் நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ அதுக்கு ஜஸ்ட்டு நான் இதை ஹிடன் பண்ணிக்கிறேன். ஸோ ஆட் காலமில் போயிட்டு கன்ஸ்ட்ரெயின்ஸ், நீங்கள் கன்ஸ்ட்ரெயின்ஸ்னு டைப் பண்ணால் போதும், உங்களுக்கு கன்ஸ்ட்ரெயின்ஸ் வரும். ஸோ உங்களுக்கு கன்ஸ்ட்ரெயின்ஸில் என்ன டைப் வேணும்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா நான் இப்போ எல்லா ப்ராஜெக்ட்டும் as soon as possible தான் அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு as soon as possible காட்டுது. நீங்கள் அதை சேஞ்ச் பண்ணாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன கன்ஸ்ட்ரெயின்ஸ் டைப் வேணும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ தான் பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரெயின்ஸ். ஸோ நம்ம கன்ஸ்ட்ரெயின்ஸ்லேயே டெட்லைன் ஒன்று பார்த்தோம். டெட்லைன்னா இந்த ப்ராஜெக்டை இந்த டேட்டை தான் நம்ம ஃபினிஷ் பண்ணணும், இந்த டேட் தான் நமக்கு டெட்லைன் சொல்லிட்டு நீங்கள் இதில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் இதில் ஃபிக்ஸ் பண்ணிட்டா உங்களுக்கு அது வியூ ஆகும். டெட்லைனோட இண்டிகேட்டர்ஸ் வந்துட்டு உங்களுக்கு கேங் சார்ட்டில் வியூ ஆகும். ஸோ நீங்கள் டெட்லைனை தாண்டி நீங்கள் மூவ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இண்டிகேட் பண்ணும். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ நான் டெட்லைன் வந்துட்டு 16 ஃபிக்ஸ் பண்ணேன். இங்கே பார்த்தீங்கன்னா டெட்லைனுக்கான ஏரோ மார்க் வந்துட்டு நமக்கு கேங் சார்ட்டில் வியூ ஆகுது. ஸோ ஒரு வேளை இந்த ப்ராஜெக்ட் இந்த டெட்லைனை தாண்டி போயிடுச்சுன்னா உங்களுக்கு இந்த MS ப்ராஜெக்ட் 2060 வந்துட்டு இண்டிகேட் பண்ணும். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா டெட்லைன். ஸோ நம்ம இவ்வளோ நேரம் இப்படி கன்ஸ்ட்ரெயின்ஸ் கிரியேட் பண்ணுறது பற்றி டீட்டெயிலாக பார்த்தோம். அடுத்து ரெக்கரிங் டாஸ்க் பற்றி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரெக்கரிங் டாஸ்க்னால் நம்ம என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ ரெக்கரிங் டாஸ்க்னால் ஒன்றும் இல்லை, a task that can be repeated at a certain interval. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா வீக்லி ஸ்டாஃப் மீட்டிங், மந்த்லி பட்ஜெட் ரிவ்யூஸ், ட்ரைனிங், செமினார்ஸ், இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ஒரு டாஸ்க் வந்துட்டு நம்ம ஒரு ப்ராஜெக்டில் அடிக்கடி நடக்கிற டாஸ்க். ஸோ அதுக்காக நீங்கள் போயிட்டு திரும்ப டாஸ்க் பாரில் நீங்கள் அதுக்காக ஒரு டாஸ்க் கிரியேட் பண்ணி அதுக்கு டியூரேஷன்ஸ் கிரியேட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ அதுக்கு தான் ரெக்கரிங் டாஸ்க்னு இருக்குது. ஸோ நீங்கள் அதை ஒரே ஒரு தாட்டி மட்டும் ஜஸ்ட் நீங்கள் கிரியேட் பண்ணி வச்சுக்கிட்டா போதும், உங்களுக்கு அந்தந்த மந்த்து ஆர்எல்ஸ் அந்தந்த வீக்குக்கு அதுவாகவே உங்களுக்கு இண்டிகேட் பண்ணும். ஸோ அதான் பார்த்தீங்கன்னா ரெக்கரிங் டாஸ்க்கு. ஸோ இதை எப்படி கிரியேட் பண்ணலான்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ ரெக்கரிங் டாஸ்க் கிரியேட் பண்ணுறதுக்கு நான் இப்போ ப்ராஜெக்டில் என்டர் ஆகிட்டேன். ஸோ ரெக்கரிங் டாஸ்க் பார்த்தீங்கன்னா டாஸ்கில் இன்சர்ட் டேப்பில் பார்த்தீங்கன்னா டாஸ்க். ஸோ டாஸ்க்கை நீங்கள் ட்ராக் பண்ணிங்கன்னா ரெக்கரிங் டாஸ்க் இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் இதை கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரெக்கரிங் டாஸ்க்குக்கான ஒரு டூல் பார் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் என்ன நேம், இப்போ எனக்கு மீட்டிங் மந்த்லி மீட்டிங்னா நீங்கள் ஜஸ்ட்டு நான் மீட்டிங்னு டைப் பண்ணிக்கிட்டு டியூரேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா 1 டே. எப்போ வீக்லினா வீக்லி நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு வீக்லி எனக்கு டியூஸ்டே ஆர்எல்ஸ் வெனஸ்டே எனக்கு மீட்டிங்னா ஜஸ்ட் நீங்கள் அதை டிக் பண்ணிக்கலாம். டிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஸ்டார்ட் டேட்லேருந்து எண்ட் டேட் வரைக்கும் இருக்குன்னா நீங்கள் அதை கொடுத்துக்கலாம். ஆர்எல்ஸ் நீங்கள் இதுக்குன்னு பர்டிகுலர் காலண்டர் கொடுக்கணுனாலும் நீங்கள் இதில் கொடுத்துக்கலாம். ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்த மாதிரி நீங்கள் இதுக்குன்னு தனியாக காலண்டர்ஸ் கிரியேட் பண்ணிக்கலாம். கிரியேட் பண்ணிவிட்டு அந்த கிரியேட் பண்ண நேம் வந்துட்டு இதில் வியூ ஆகும். ஸோ நீங்கள் அதுலேருந்து செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணி ஓகே கொடுத்துட்டிங்கன்னா போதும், உங்களுக்கு ரெக்கரிங் டாஸ்க் இதில் செட் ஆகிடும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு இண்டிகேட் பண்ணும். ஸோ வீக்லி வெனஸ்டே வந்துட்டு உங்களுக்கு மீட்டிங்னு சொல்லிட்டு
இதில் பார்த்தீங்கன்னா கேங் சார்ட் வியூவில் உங்களுக்கு நல்லா கிளியராகவே இண்டிகேட் பண்ணுது. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா ரெக்கரிங் டாஸ்க். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மீட்டிங்னு சொல்லிட்டு தனியாகவே ஒரு டாஸ்க் ஓப்பன் ஆகிருக்கு. இதில் நீங்கள் வெனஸ்டே ஒன் டே வந்துட்டு நம்ம ப்ராஜெக்ட் முடிகிற வரைக்கும் இருக்கிற எல்லா மீட்டிங்ஸும் இதில் இண்டிகேட் பண்ணுது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ரெக்கரிங் டாஸ்க்கு உங்களோட பர்டிகுலர் டாஸ்க்கும் நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இவ்வளோ நேரம் கன்ஸ்டன்ஸ் அண்ட் ரெக்கரிங் டாஸ்க்கை பற்றி டீட்டெயிலாக பார்த்தோம். ஸோ இதை ஒரு ப்ராஜெக்டில் அப்ளை பண்ணி பார்க்கலாம். ஜஸ்ட் நான் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ரெசிடென்ஷியல் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கான ஒரு ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டாஸ்க் அப்ளை பண்ணியிருக்கேன், டியூரேஷன்ஸ் எல்லாம் அப்ளை பண்ணி, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா WBCயும் அப்ளை பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதுக்கு நம்ம கன்ஸ்டன்ஸ் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா as soon as possible கன்ஸ்டன்ஸ் தான் நான் அப்ளை பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் நான் ஆட் காலம் போய்க்கிறேன். ஆட் காலமில் கன்ஸ்டன்ஸ் கொடுத்துக்கிறேன். ஸோ கன்ஸ்டன்ஸ் டைப்பு. ஸோ பார்த்தீங்கன்னா இதில் எல்லாத்துலேயுமே as soon as possible தான் இருக்குது. ஸோ நீங்கள் எதெல்லாச்சும் இந்த கன்ஸ்டன்ஸ் டைப்ஸ் சேஞ்ச் பண்ணாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்துட்டு நான் இப்போ ஸ்டார்ட் ஆன், ஸோ ஸ்டார்ட் ஆன் மஸ்ட்னு கொடுத்துட்டா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இண்டிகேட் பண்ணும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த டேட்டுக்கு கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு இண்டிகேட் பண்ணும். ஸோ இது மாதிரி நீங்கள் கன்ஸ்டன்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ தான் கன்ஸ்டன்ஸ். ஸோ இதே மாதிரி நம்ம ரெக்கரிங் டாஸ்க்கும் பார்க்கலாம். ஸோ ரெக்கரிங் டாஸ்க் பார்க்க ஒரு டாஸ்க் அது ஆட்டோமேட்டிக்காகவே க்ரியேட் ஆகும். ஸோ நான் அதனால் இந்த ப்ராஜெக்டோட எண்டில் நான் இப்போ கிளிக் பண்ணிட்டேன். ஸோ இந்த ப்ராஜெக்டோட எண்டில் நான் அப்படி கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நான் டாஸ்கில் இன்சர்ட் டேப்பில் இருக்க டாஸ்கில் ரெக்கரிங் டாஸ்க் போய்க்கிறேன். ஸோ இதில் நேம் எனக்கு மீட்டிங். ஸோ மீட்டிங் வீக்லி மீட்டிங்னா ஜஸ்ட் நான் மீட்டிங் டைப் பண்ணிக்கிறேன். மீட்டிங் டைப் பண்ணிவிட்டு வீக்லி எனக்கு ஃப்ரைடே மீட்டிங்னா ஜஸ்ட் நான் ஃப்ரைடே டிக் பண்ணிவிட்டு ஒன் டே மட்டும்தான். ஸோ ஸ்டார்ட் டேட்லேருந்து எண்ட் டேட் வரைக்கும் ஜஸ்ட் நான் கிளிக் பண்ணிட்டு ஓகே கொடுத்துக்கிறேன். ஓகே கொடுத்துட்டா இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஆட்டோமேட்டிக்காகவே வீக்லி இருக்கிற அந்த மீட்டிங் இண்டிகேட் பண்ணுற மாதிரி டாஸ்க்கு ஆட்டோமேட்டிக்காகவே க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ மொத்தம் நம்மளோட ப்ராஜெக்டில் 146 டேஸ் வந்துட்டு மீட்டிங் இருக்குது. இதுவாகவே WBC கோடில் க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ இது பார்த்தீங்கன்னா நமக்கு ரொட்டீன் ப்ராசஸ். ஸோ அந்த இண்டிகேஷனோட அது ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ தான் பார்த்தீங்கன்னா ரெக்கரிங் டாஸ்க்.